வணக்கம் நேயர்களே. அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு நண்பராக சித்தார்த்தனுடன் பேசுவதற்கு முனைகிறார் அண்ணன் CVK சிவஞானமும் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார் என்னுடன் கதைப்பதற்கு. நான் கட்டாயமாக கதைப்பேன். எது தொடர்பாக என்று பார்த்தால், உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக என்னுடன் கதைப்பதற்கு தான் இந்த முயற்சி எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா. அவர் சொன்ன விடயம், இதுவரையில் என்னுடன் உத்தியோகபூர்வமாக அவர்கள் கதைக்கவில்லை. எங்கள் கட்சியின் முக்கியஸ்தர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த கால கசப்பான விடயங்களை நான் மனதில் கொண்டு எதுவென்றாலும் உத்தியோகபூர்வமான முறையில் தான் நான் அவர்களை அணுகுவேன். இதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அது தவிர பதவிகளை பொறுப்பெடுப்பதற்கோ அல்லது பதவிகளை பங்கு போடுவதற்கோ நான் தயாராக இல்லை. எதிர்கட்சியாக இருந்து மக்கள் நலன் சார்ந்த விடயங்களில் எங்கள் கட்சி ஈடுபடும். அதுதான் இன்றைக்குமே நாங்கள் மக்கள் பக்கமாக நிற்பதற்கான காரணம். எங்களுக்கு பதவி ஆசைகள் அல்லது ஆட்சி அமைப்பதற்கு, ஆட்சியை பொறுப்பேற்பதற்கோ அல்லது அதில் பங்கெடுக்கின்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த நிலையெல்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய கதைப்பதற்கு அண்ணன் சிவஞானம், நண்பர் சித்தார்த்தன் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அவர்களை கட்டாயமாக சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுவோம். இவ்வாறு டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய தலைமை காரியாலயம் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு சொல்லியிருப்பதான செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. உண்மையில் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக இலங்கையில் மாறியது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கொழும்பு மாநகர சபை என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறது இல்லையா? யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. இங்கும் அதே போல ஆட்சி அமைப்பதற்கு எல்லோரும் ஒன்றோடு ஒன்று கைகோர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. தமிழரசு கட்சியாக இருக்கலாம், சைக்கிள் சங்கு கூட்டணியாக இருக்கலாம், தனித்தனியாக ஆட்சி அமைப்பதற்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. சேர்ந்தா தான் கொஞ்சம் ஆட்சி அமைக்கலாம் என்ற ரீதியில் யார் யாரை தேடலாம், யார் யாரை அழைக்கலாம் என்றெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப மக்கள் வந்து என்ன யோசிக்கிறார்கள்? நாங்கள் இவர்கள் வர வேண்டும், இவர்கள் வர வேண்டும் என்று வாக்குகளை போட்டோம். இப்ப எல்லாருமே சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்று சிலர் பேசுகிறார்கள். இந்த விடயத்தை நான் இப்ப பேசுகின்ற சைக்கிள் சங்கு கூட்டணி அந்த விடயம் அல்ல, கொழும்பு மாநகர சபை விடயத்தை வைத்து அன்றைய நாங்கள் மக்கள் சந்திப்புகளை நடத்துகின்ற பொழுது சொல்லியிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியா அல்லது எதிர்கட்சிகளா, யார் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவது என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மக்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், கட்சிகளுக்குள் இப்பொழுது சண்டையிடுகிறார்கள், பெரிய பிரச்சனை மாதிரி காட்டிக் கொள்கிறார்கள். இப்ப பாருங்கள், அவர்கள் இவர்களை கேட்கிறார்கள், இவர்கள் அவர்களை கேட்கின்றார்கள், வாருங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்று ஆதரவு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப நாங்கள் யார்? நாங்கள் எடுத்த முடிவுகளில் என்ன குழப்பம் இருக்கிறது? எங்களுக்கு தாங்கள் அவர்கள் வேறு இவர்கள் வேறு எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது பதவிகளுக்காக, ஆசனங்களுக்காக அவர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது மக்கள்கள் என்ன முட்டாள்களா என்ற கேள்வியையும் சிலர் கேட்டார்கள். எனவே ஆட்சி அதிகாரம் என்று வருகின்ற பொழுது மக்களுடைய பலமான ஆணை ஒன்று வேண்டும். மக்களுடைய ஆணை இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. எதிர்கட்சிகள் இணைந்து மாநகர சபையை கொழும்பில் கைப்பற்றினாலும், அல்லது இப்பொழுது பாருங்கள், வடக்கு மாகாண சபையுடைய முதல்வர் தெரிவுக்கான விடயங்கள் வேட்பாளராக நான் போட்டியிடப் போகிறேன் என்றெல்லாம் பலர் இறங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மக்களுக்கான, மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள், மக்களுக்கான உதவி திட்டங்கள், மக்களுக்கான வேலை வாய்ப்புகள், மக்களை எந்த நேரமும் சந்திக்கக்கூடிய தலைமைகள், மக்கள் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமைகள், தேர்தல் காலங்களில் மட்டும் மக்களுடைய வீட்டு வாசல்களுக்கு ஊர்களுக்கு செல்லுகின்ற அரசியல்வாதிகள் தவிர எந்த நேரத்திலும் மக்களுக்காக காத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார்? மக்களின் பிரச்சனைகளை கேட்கக்கூடியவர்கள் யார்? ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாத போது மக்களுக்கான குறைகளை நிறைகளாக்குகின்றவர்கள் யார்? பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றவர்கள் யார்? இதுதான் இப்பொழுது மக்களிடம் உள்ள கேள்வி. அவ்வாறானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. தேர்தல் காலங்களில் மட்டும் மக்கள் சந்திப்புகளை நடத்துவது, கூட்டங்களை நடத்துவது, வாக்குறுதிகளை வழங்குவது என்று அல்லாமல் எந்த நேரம் போனாலும் மக்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்தே ஆகலாம். எவ்வளவு நேரம் சென்றாலும் மக்களை சந்தித்தே ஆவோம் என்றுதான அரசியல் தலைவர்கள் முன்னே இருக்கிறார்கள் இல்லையா? மக்களுக்கு தெரியும் அது யார் என்று. எனவே அது யார் யார் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக சைக்கிளோ சங்கோ மானோ யாரோ சரியான மாதிரியாக மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து எவரெவர் சரியான மாதிரி ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்புகள் மக்களால் தாமாக இயல்பாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம்.